வாய்ப்பு இல்ல ராஜான்னு அவரு தான் லாஸ்ட்ல வாய்ப்பு இல்லாம இருக்காரு. ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி எத்தனை வந்து பேசக்கூடாது, சரியா? ஏன்னா அவருடைய சொத்தை பாதுகாக்கணும் மெயினா. அப்போ அந்த விஷயத்திலேயே அவர் வந்து அதை சரி பண்ணாத போது இதுல வந்து அவர் ஏன் இதை வந்து பெரிய விஷயமா பேசுறாரு அப்படின்றதுதான். வந்தா நல்லதுதான். அதான் வந்து சீமான மாரி வந்து சும்மாங்காட்டியும் கத்திக்கிட்டு சும்மாங்காட்டியும் பேசிட்டு எல்லாம் இங்க இருந்தா வாய்ப்பு இல்ல ராஜான்னு அவரு தான் லாஸ்ட்ல வாய்ப்பு இல்லாம இருக்காரு. அந்த மாதிரி இவன் இருக்கக்கூடாது. அவர் அதே மாதிரி பார்த்தோம்னா தனித்து எந்த ஒரு பேட்டியும் அவர் கொடுத்தது இல்லை விஜய். அவர் வந்து எதா இருந்தாலும் தனித்து பேட்டி கொடுத்தா மட்டும்தான் தெரியும். ஒரு அவருடைய இது நான் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி எத்தனை வந்து பேசக்கூடாது, சரியா? அதான் வந்து ஒரு பேட்டி கொடுக்கும்போது தனித்து அதான் வந்து மீடியா வந்து கேள்வி கேட்கும்போது அதுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணும். அப்போதான் அவருடைய நாலேஜ் என்னன்றது நமக்கும் தெரியும், இல்லையா? ஆனா வர்றது நல்லதுதான். வந்தா நல்லது பண்ணா நல்லது தானே, யாரா இருந்தாலும். இப்போ அது இல்லாம மக்களுடைய கேள்வி என்னன்னா, இப்போ விஜயகாந்த் ஐயா வெகுரமா நின்று அரசியல்ல ஒரு லாஸ்ட் வரைக்கும் போராடி ஜெயிச்சாரு. அவருக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்கல யாரும் மக்கள் வந்து அப்போ புரிஞ்சுக்கலாம், நான் இப்போ புரிஞ்சுக்கிறாங்க. ஆமா, கண்டிப்பா. அது போல நம்ம தளபதி நிப்பாரா நிக்க மாட்டாரா, எவ்வளவு பிரச்சனை வரும் அவங்களுக்கு? இல்ல, பிரச்சனைகள் வரதான் செய்யும். அதை ஃபேஸ் பண்ணி நிக்கிறது தான் வந்து ஒன்றிய அரசுனால பிரச்சனைகள் நிறைய வரும். ஏன்னா அவருடைய சொத்தை பாதுகாக்கணும் மெயினா. அதனால வந்து அதெல்லாமே ஃபேஸ் பண்ணி லாஸ்ட் வரைக்கும் நின்றா நல்லா இருக்கும். இதோ நம்ம ரஜினி சார் மாரி வந்து சும்மாங்கிட்டே வந்து நின்று பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பேக் வாங்கிட்டாரு. ஸோ அந்த மாதிரி வந்து எல்லாரும் இருந்துருவாங்க. உதயநிதி அண்ணாவும் சொல்லியிருந்தாரு சின்ன வார்த்தை ஒரு பெடி, யார் வேணாலும் வந்து அரசியலுக்கு வரலாம், ஜெயிக்கிற மக்கள்கிட்ட தான் இருக்கு. இல்ல, கண்டிப்பா அது வந்து அரசியல்ன்றது வந்து யார் வேணாலும் வரலாம். இது ஜனநாயக நாடு. அப்படின்னும் போது நீங்களும் வரலாம், நானும் வரலாம். அது வந்து யார் வேணாலும் வரலாம். ஆனா வந்து இங்க வந்து லாஸ்ட் வரைக்கும் போராடணும். அதான் வந்து இது வந்து ஒரு ஒரு சோஷனல் சர்வீஸ், இல்லையா? இது வந்து நம்ம சம்பாதிக்கிறதுக்காண்டி வரக்கூடாது, மக்களுக்காண்டி செய்யணும். சும்மாங்காட்டியும் நானும் வரேன்றது வந்து அரசியல் கிடையாது, இல்லையா? அது வந்து பப்ளிசிட்டி பண்ணக்கூடாது. நம்ம வந்து நல்லதா பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம பேர் வாங்குறது மக்கள் தான் சொல்லணும். இவர் நல்லது பண்றாங்களா என்னன்றது அவரே சொல்றது வந்து நல்லா இருக்கு, மக்களால தான் தெரியும். இப்போ வந்து ஏடிஎம்கே டிஎம்கே இப்போ தளபதி கட்சியுடைய நேம்ஸ் எல்லாம் எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கு. ஏடிஎம்கே நேம் எல்லாமே. அப்போ தளபதியுடைய நேம் டைட்டில் வச்சிருக்காங்கல்ல, அப்போ அந்த நேம் வந்து வைக்கலாமா வேணாமா சில கருத்து சொல்லியிருக்காங்க. அது உங்களுடைய கருத்து என்ன? சில பேர் இல்ல, அது வந்து அவருடைய தனிப்பட்ட விருப்பம். ஏன்னா அது கட்சின்றது வந்து அவங்க எல்லாம் டிசைட் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. ஸோ அது அவங்களுடைய விருப்பம். அதுவும் நமக்கும் அதனாலலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்க கட்சி பிரச்சனை, அதாவது வந்து கட்சி பேர் வந்து இங்க பிரச்சனை கிடையாது. மக்களுக்கு நல்லது பண்ணும், அதுதான். மற்றபடி வந்து அவர் வந்து கட்சி பேர் வச்சிருக்காருன்னா அது அவருடைய இது. ஏன்னா இங்க பேரை வச்சு எதுவுமே பண்ண போறது இல்லை. நீங்க அதனாலலாம் ஒன்றும் இல்லை. ஆனா மக்களுக்கு நல்லது பண்ணும். யார் வந்தாலும் நல்லதுதான் பண்ணணும். நீங்க யார் வந்தாலும் நாங்க ஆதரவு கொடுப்போம். ஏன்னா அவங்க நல்லது பண்றாங்களா இல்லையான்னு பார்த்து தான் கொடுப்பீங்க சொல்றீங்க. கண்டிப்பா. ஓகேங்களா? ஒரு புது ஆளை கொண்டு வரும்போது கண்டிப்பா எல்லாருமே வர வைக்கணும். அதான் வந்து அதான் சொல்றேன். மறுபடியும் என்ன சொல்றேன்னா, சீமான மாதிரி கத்திக்கிட்டே இருக்கிறதுனால வந்து எதுவுமே இல்லை. ஸோ சீமான பாருங்க லாஸ்ட் வரைக்கும் வந்து பேசுறாரு தவிர ஆனா செயல்பாடுல எதுவுமே கிடையாது. தன்னுடைய ஒரு அதான் வந்து அவரே ஒரு 3 லட்சம் ரூபா ஒரு வீட்டுக்கு வாடகை தராராம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அப்படின்னும் போது அவர் என்ன பண்ண முடியும்? அதை வந்து சும்மா கட்டி கத்திக்கிட்டு இருக்கிறது மட்டுமே அவருடைய வேலையா இருக்கு. ஸோ அதனாலலாம் ஒன்றும் பெருசா தெரியல. அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, வேற ஒன்றும். உங்களுடைய ஓட்டு போட்டீங்கன்னா புது ஆளுக்கு போடுவீங்களா இல்லை ஏற்கனவே பழைய ஆளுக்கு போடுவீங்களா? இல்லை, அவர் வந்து ஃபீல்டு ஒர்க் பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஏன்னா அவர் தனியாக வந்து ஃபீல்டு ஒர்க் எதுவும் பண்ணதும் இல்லை, மீடியாவும் மீட் பண்ணதும் இல்லை. அவர் வந்து சும்மா அதான் ஸ்கிரிப்ட் எழுதி எடுத்துட்டு தான் வந்து பேசுகிறாங்க. அதனால வந்து தனித்து அவர் வந்து மீடியாவுக்கு. ஓகே, நன்றிண்ணா, தேங்க்யூ.